Hi, welcome. இந்த நியூஸ்பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இந்த நியூஸ்பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் ஆன் 10th சிட்டி கங்கா என்வரன்மெண்ட் கன்சர்ன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அது தென் டிடி நியூஸ் வந்து கிரேட்டஸ்ட் கார்னர்ஸ் அது ரிலவெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெட்ரோ டாலர் சிஸ்டம் எடிட்டோரியலில் வந்தது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். தென் பிளேசஸ் இன் நியூஸ் சொமாலிலேண்ட், பாபர் இ மண்டப் ஸ்ட்ரைட், ஈரான், பொல்லாவரம் ப்ராஜெக்ட் அதை பற்றி பார்ப்போம். வாங்க போகலாம். இந்தியன் நியூஸ் அதில் வந்து ஃபஸ்ட் டாபிக் என்னென்னா ஈரான் வந்துச்சு. ஈரானில் வந்து பங்களாதேஷ் நெய்பர்ஹுட் கண்ட்ரியில் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இஷ்யூஸ் போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி ஈரான்லேயும் போயிட்டு இருக்குது. அது வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் கவர்மெண்ட் வந்து அதை நம்பி யாரும் வராதிங்க அது மாதிரி வந்து வார்ன் பண்ணியிருக்காங்கன்னு நியூஸில் வந்துச்சு. ஸோ ஈரான் பார்டர் கண்ட்ரிஸ்னால் டர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் போனால் அர்மேனியா, அஜர்பைஜான், டர்க்கி, ஈராக். அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன் சி அண்ட் பெர்ஷியன் கல்ஃப் ஆஃப் ஓமன் கூட பார்டர் பண்ணியிருக்கு. ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ்: அர்மேனியா, அஜர்பைஜான், குரோட்டேரியா, ரொமேனியா, உஸ்பெகிஸ்தான். விச் ஆஃப் த அபவ் கண்ட்ரிஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் டர்க்கிஷ் ஸ்டேட்ஸ்? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 3, 4, 5. இந்த ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் யாருன்னா அஜர்பைஜான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், துருக்கி. உஸ்பெகிஸ்தான் வந்து 2019 ஃபுல் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹங்கேரி வந்து இப்போ வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸில் இருக்காங்க. தர்க்மெனிஸ்தானும் வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸும் ஜாயின் பண்ணாங்க. பிளேசஸ் இன் நியூஸ், பொல்லாவரம் ப்ராஜெக்ட் வந்து கிளியரன்ஸ் வந்து வேலிடாக இல்லை அப்படின்னு வார்ன் பண்ணியிருந்தாங்க பிஜேடி. ஓகேங்களா. பொல்லாவரம் ப்ராஜெக்ட் வந்து எந்த ரிவரில் இருக்குன்னா கோதாவரி ரிவர், ஒடிசா ஸ்டேட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து கிருஷ்ணா ரிவரோட பிரகாசம் பேரேஜ் அதோட லிங்க் கேனல் அந்த ப்ராஜெக்டும் வந்து ஆன்கோயிங் தான் இருக்குது. ஸோ கோதாவரியில் இருக்க மேஜர் ட்ரைபுட்டரி ரிவர்ஸ் பார்க்கலாமா? பிராவரா, மஞ்சீரா, மன்யார், சபரி, இந்திராவதி, வெண்கங்கா, வரதா, பெண்கங்கா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1999 கேட்டது. ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸ் வந்து மேட்ச் பண்ணுங்க அப்படின்னாங்க. காவேரி, கிருஷ்ணா, நர்மதா, சாம்பல், அல்மட்டி, மேட்டூர், காந்திநகர், சர்தார் சாவோர் டேம். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா காவேரி மேட்டூர் டேம் தமிழ்நாட்டில் இருக்குது. கிருஷ்ணா அல்மட்டி டேம் கர்நாடகாவில். நர்மதா ரிவர் சர்தார் சாவோர் டேம் அது வந்து குஜராத் ஸ்டேட்டில் இருக்குது. சாம்பல் காந்திநகர் இது வந்து மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்குது. நெக்ஸ்ட், சொமாலிலேண்டு டிசம்பர் 2025 இஸ்ரேலில் வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாவரன் ஸ்டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு அது மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதை மேப் பேஸில் பார்ப்போம் வாங்க. சொமாலிலேண்டுன்றது சொமாலியாவில் வந்து இப்போதைக்கு பார்ட் ஆஃப் இருக்குது. அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனில் வந்து இது வந்து பார்டர் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. தென் ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு இருந்துச்சுல்ல, அது வந்து ஷார்ட்கட் என்னென்னா ஷீட். அது வந்து என்னென்ன கட்டுனா எஸ் ஃபார் சொமாலியா, இ ஃபார் எத்தோப்பியா, இன்னொரு இ வந்து எரிட்ரியா சொல்லலாம், டி வந்து டிஜிபுட்டி. ரெலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2022 கேட்ட கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் லேக் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா ஹேஸ் பிகம் ட்ரை அண்ட் டர்ன் இன்டு டெசர்ட்? கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி லேக் பேபிகின். லேக் பேபிகின்றது வந்து மலியில் இருக்குது இந்த கண்ட்ரியில். நெக்ஸ்ட், பாபர் இ மண்டப் ஸ்ட்ரெயிட் அண்டு சைனா வந்து டிஜிபூட்டில் 2017 வந்து மிலிட்ரி பேஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்துச்சு. அது மேப் பேஸில் பார்ப்போம் வாங்க. ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஆடன் இதை வந்து கனெக்ட் பண்ணுறது தான் பாபல் ஹே மண்டப் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து டிஜிபூட்டி வந்து கண்ட்ரி வந்து பார்டரில் இருக்குது. அங்கே தான் நம்ம சைனா வந்து மிலிட்ரி பேஸஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. சைனா மட்டும் இல்லை, ஜப்பான், மலேசியா அது மாதிரி அதர் கண்ட்ரிஸும் டிஜிபூட்டில் வந்து நாவல் பேஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த டாபிக் ரிலவெண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டஸ் நாட் ஓப்பன் அவுட் மெடிட்டேரியன் சி 2015 கேட்டாங்க. சிரியா, ஜோர்டான், லெபனான், இஸ்ரேல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜோர்டான். ஸ்டேட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான என்ன கீவேர்ட்ஸும் பார்த்துக்கலாம் வாங்க. ஸ்டேட் ஆஃப் ஜிப்ரேட்டர், மெடிட்டேரியன் சி அண்ட் அட்லாண்டிக் ஓஷன். பாஸ்பரஸ் ஸ்டேட்ன்றது பிளாக் சி அண்ட் சி ஆஃப் மர்மரா கனெக்ட் பண்ணும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ன்றது பெர்சியன் கல்ஃப் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன். மலாக்கா ஸ்டேட்ன்றது அந்தமான் சி அண்ட் சவுத் சைனா சி. பாபல் ஏ மண்டப் ஸ்டேட் ரெட் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஆடன். இங்கிலீஷ் சேனல் வந்து நார்த் சி அண்ட் இங்கிலீஷ் சேனல். தைவான் ஸ்டேட் ஈஸ்ட் சைனா சி அண்ட் சவுத் சைனா சி. தைவான் இஷ்யூ வந்து ரிலவெண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டேட், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் குக் ஸ்டேட்ன்றது தஸ்மான் சி அண்ட் பசிபிக் ஓஷன். டாரஸ் ஸ்டேட் கோரல் சி அண்ட் அர்ஃபோரா சி. டேவிஸ் ஸ்ட்ரெயிட்ன்றது பேப்பின் பே அண்ட் லேபடார் சியையும். பாக் ஸ்ட்ரெயிட்ன்றது பே ஆஃப் பெங்கால் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னாரையும் கனெக்ட் பண்ணோம்.
நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இனிமேல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாரணாசி டென்ட் சிட்டி வந்து பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணது வந்து என்வரான்மெண்டல் நார்ம்ஸ் வந்து வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சினா GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3 என்வரான்மெண்ட் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி, யூனிட் 4 என்வரான்மெண்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கூட லிங்க் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் என்ஜிடி வந்து டென்ட் சிட்டி கங்காவில் இருந்து வந்து நேஷ்னல் ரிவர் கங்கா ரிஜனரேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர்டர் 2016 வந்து வயலேட் பண்ணியிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன மெயின் பாயிண்ட்னா என்வரான்மெண்டல் காம்பன்சேஷன் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணல. அதுதான் ஒரு மெயின் இஷ்யூவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இஷ்யூஸ் அங்கே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் ரிவர் பெட் அண்ட் ரிவர்ஸ் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சீவேஜ் வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்து டைரெக்டாக அந்த கங்கா ரிவர்லேயே பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா வந்து ரிவரில் இருக்கிறது வந்து என்டேஞ்சராக இருக்குது. இதுதான் அவங்க சொன்னது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வந்து டென்ட் சிட்டி கங்காவும் சரி அதனுடைய ட்ரைபுட்டரி ரிவர்ஸும் சரி இனிமேல் வந்து வயலேஷன் ஆஃப் நார்ம்ஸ் மாதிரி எதுவுமே அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருந்தாங்க. நேஷ்னல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டென்ட் சிட்டியை வந்து அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ண பின்னாடி தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து பர்மிஷனை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று இஷ்யூ சொல்லியிருந்தாங்கன்னா கச்சுவா டர்ட்டில் வைல்ட் லைஃப் சேங்சுரி அதை வந்து ரீநோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இருக்கிறதுனால நேஷ்னல் கிரீன் ட்ரைபுனல் வந்து இன்னும் வந்து எந்த ஒரு டிசிஷனும் மேக் பண்ணல. பிகின் த நியூஸ் நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா ஃபிலிம்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் அதை எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சி ஃபார் க்ளீனிங் அண்ட் ரெஜினரேஷன் ஆஃப் ரிவர் கங்கா. இது வந்து 1860 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அது கீழே வந்து 2011 கிரியேட் பண்ணாங்க. இது வந்து எந்த ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணாங்க நேஷனல் கங்கா ரிவர் பேசின் அத்தாரிட்டி என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்து கிரியேட் பண்ணது கீழே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் 2014 NGBRBA வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் ரெஜினரேஷன் ப்ரொடெக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிவர் கங்கா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா கங்கா ரிவரில் இருக்க பொல்யூஷனை வந்து கம்மி பண்ணணும். தென் வந்து நார்மலாக கங்கா ரிவர் எது மாதிரி இருந்துச்சோ அதை வந்து அந்த லெவலுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணணும். மினிமம் இக்காலஜிக்கல் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்ணணும். தென் வாட்டர் குவாலிட்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ஷூர் பண்ணுறோம். நேஷ்னல் கங்கா ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான். இது வந்து 5 tier இன்ஸ்டிடியூஷனல் சிஸ்டம் இருக்குது. ஃபஸ்ட் வந்து நேஷனல் கங்கா கவுன்சில் அதனோட ஹெட் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். எம்பவர் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி அவர் வந்து லீட் பண்ணுவாங்க. தென் நேஷனல் மிஷன் ஃபார் க்ளீன் கங்கா, ஸ்டேட் கங்கா கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கங்கா கமிட்டிஸ் இன் கங்கா பேசின் டிஸ்ட்ரிக்ட்ஸ். டாபிக் 11 previous question. National parks and rivers flowing through the park. ஃபர்ஸ்ட் வந்து கார்பெட் நேஷனல் பார்க் கங்கா, காசிரங்கா நேஷனல் பார்க் மானஸ், சைலண்ட் நேஷனல் பார்க் காவேரி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அப்போ இஸ் கரெக்ட். ஏன்னா ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் ரிவர் ராம் கங்கா வந்து ட்ரைபுட்டரி ஆஃப் கங்கா தான் ஃப்ளோ ஆகுது. தென் காசிரங்கா நேஷனல் பார்க்கில் வந்து பிரம்மபுத்திரா ரிவர்ஸ் அது வந்து அதனுடைய திப்பு மொரோ தோன்ஸ்ரீ அந்த ரிவர்ஸ் தான் வந்து நோட்டபுளாக ஃப்ளோ ஆகுது. தென் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் கேரளாவில் இருக்குது. தென் இது வந்து நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வில் வந்து பார்ட். இதில் வந்து என்ன ரிவர்னா ரிவர் குந்திப்புல்லா அந்த ரிவர் தான் ஃப்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் டிடி நியூஸ் வந்து டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் த்ரூ அவுட் த இந்தியா இருக்கவங்கள வந்து பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூபிஎஸ் சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3 இந்தியன் எக்கனாமி, GS4 எத்திக்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பிரசார் பாரதி அவங்க வந்து என்ன கிரியேட்டர்ஸ் கார்னர் அப்படின்னு வந்து டிடி நியூஸ் சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனோட எய்ம் என்னென்னா ப்ராட்காஸ்ட் கண்டென்ட் மேட் பை டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் அக்ராஸ் த இந்தியா அவங்க கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறது தான். இதனோட எய்ம் என்னென்னா டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்களே அவங்கள வந்து பப்ளிக் ப்ராட்காஸ்டிங் ஈகோசிஸ்டமோட லிங்க் பண்ணுறது தான். இது வந்து என்னென்னா பிரசார் பாரதியோட மேஜர் ரிஃபார்ம்ஸ் 2026 எடுத்துக்கலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணினா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஆரஞ்ச் எக்கனாமி அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ரிலவெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ எக்கனாமிக்னா ஃபிஷ் அது மாதிரி CO ரிலேட்டாக இருக்குமா, க்ரீன் எக்கனாமிக்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டாக நம்மளுக்கு தெரியுமா, அதே மாதிரி ஆரஞ்ச் எக்கனாமினா க்ரியேட்டிவிட்டி, கல்ச்சர், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு ரிலவெண்ட்டான ஃபீல்டெல்லாம் ஆரஞ்ச் எக்கனாமிக் சொல்லுவோம். இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் ஆரஞ்ச் எக்கனாமிக்கில் தான் வரும். இந்த ப்ரோக்ராம் வந்து யூத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கிரியேட்டர் எக்கனாமி வந்து ப்ரொமோட் பண்ணும். கரண்ட்டாக வந்து கிரியேட்டர் எக்கனாமிக்கு வந்து 5000 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதை வந்து பார்ட்னர்ஷிப் பிட்வீன் பிரசார் பாரதி அண்ட் இண்டிவிஜுவல் கிரியேட்டர்ஸ் சிம்பிளாக சொல்லலாம்.
இதில் வந்து என்னென்ன கண்டென்ட் வந்து கவர் ஆகும்னா நியூஸ், கல்ச்சர், ட்ராவல், குசின்ஸ், ஆர்ட், லிட்ரேச்சர், மியூசிக், டான்ஸ், ஹெல்த், எஜுகேஷன், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்வரன்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்வரன்மெண்ட். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இந்த நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ரோக்ராமை பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாராவது இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். தென் டெலிகாஸ்ட் டைமிங் என்னென்னா 7 மணிக்கு நைட்டில் மண்டே டு ஃப்ரைடே பண்ணுவாங்க. ரிப்பீட்டாக வந்து 9:30 AM நெக்ஸ்ட் டேயில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஒரு எபிசோடுக்கு 4 to 6 ரீல்ஸ் ஆர் வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டாபிக்ல வந்துட்டாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வாட் இஸ் பிரசார் பாரதி? இது வந்து MH வந்து 2017 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, அண்ட் அட்டானமஸ் பாடி ஃபார் பப்ளிக் ரேடியோ அண்ட் டிவி ப்ராட்காஸ்டிங். டீடாலரைசேஷன் ஃபியர் அதுக்கு ரிலவெண்ட்டாக வந்துச்சு. யூபிஎஸ் சிலபஸ்னா GS2 இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், GS3 இந்தியன் எக்கனாமி அண்ட் செக்யூரிட்டி டாபிக்ஸோட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 2 இந்தியன் பாலிட்டி அண்ட் ஐஆர், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமி, யூனிட் 4 கரண்ட் அஃபேர்ஸ் ஈவெண்ட்ஸோட லிங்க் பண்ணலாம். ரிலவெண்ட்டாக இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அது மாதிரி நியூஸில் சொல்லியிருந்து பார்ப்போம் வாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 500% வந்து டேக்ஸ் வந்து ரஷ்யன் ஆயில் பை பண்ணுற எல்லா கண்ட்ரிஸ் மேலே இம்போஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்ஷன் வந்து எது கூட லிங்க் பண்ணியிருக்காங்கன்னா ரஷ்யா அண்ட் வெனிசுலா வந்து பெட்ரோ டாலர் இனிஷியேட்டிவ் ரிலவெண்ட்டாக தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பெட்ரோ டாலர்னால் என்ன தெரியுமா? மோஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து நம்ம ட்ரேட் பண்ணால் டாலர் யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து யூஎஸ் டாலர்ஸ் வந்து ஒரு டாமினண்ட்டான ருப்பியாக வந்து வேர்ல்டு ஓவர் திகழ்ந்துட்டு வருது தான். அதுதான் வந்து பெட்ரோ டாலர்னு சிம்பிளாக சொல்லலாம். ஆனால் 2002 யுக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்து சைனா, இந்தியா வந்து டாலருக்கு வந்து அதுக்கு பதிலாக வந்து வேறு வழி மூலமாக வந்து ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து யூஎஸ் டாலர் வந்து டாமினன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது. இதுதான் வந்து கரண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறது. கரண்ட்டாக வந்து டாலர் வந்து டிபெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல, அது எது மாதிரின்னு வந்து டேட்டாஸோட பார்க்கலாம் வாங்க. இந்தியா வந்து ரஷ்யானோட க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறது 2022 எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஆனால் ரீசெண்டாக வந்து யூஎஸ் வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம வந்து ரிலீஸும் பண்ணியிருக்கோம். சரி, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ரஷ்யாக்கிட்டேருந்து 100 லிட்டர் இது பண்ணுறாங்கன்னா 20 லிட்டர் வந்து நம்ம இந்தியா தான் பை பண்ணியிருக்காங்க. அதை விட முக்கியமானது வந்து சைனா தான் வந்து ரஷ்யாக்கிட்டேருந்து அதிகமான வந்து ஆயில் வந்து பை பண்ணுறாங்க. அதை வந்து டாலர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஓன் கரன்சியான யுவான் பேமெண்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னல பெட்ரோ டாலர் அது வந்து டாமினன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. தென் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட பை பண்ணாங்களே, அதனால் டாலர் வந்து சாங்ஷன் இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சைனாவோட யுவான் கரன்சியை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து சைனாவோட ரென் மினிபி, இந்தியா வந்து ருப்பின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து சைனீஸில் வந்து ரென் மினிபின்னு சொல்லுவோம். அதனால் வந்து சைனீஸ் கரன்சி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ப்ரொமோட் ஆகிட்டே இருக்குது. நான் டாலர் செட்டில்மெண்ட் சிஸ்டமும் வந்து ஸ்லோவாக எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து யூபிஐ வந்து பேமெண்ட் வந்து சிங்கப்பூர், UAE அது மாதிரி வந்து ஒரு 7 கண்ட்ரிஸ் கூட வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களே. 2025 வந்து யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கேட்ட கொஸ்டின் கூட இதுதான் பண்ணியிருக்கு. அது மாதிரி எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணதை பார்ப்போம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். பெட்ரோ டாலர் சிஸ்டம் வந்து யூஎஸ்க்கு வந்து குளோபல் ஃபினான்ஷியல் பவர் அது மாதிரி கொடுத்தாங்க. அதாவது வந்து எந்த ஒரு கண்ட்ரினாலும் சரி, ட்ரேட் வந்து மற்ற கண்ட்ரி கூட சர்வீஸோ ட்ரேடோ மேனுஃபேக்சரிங் எல்லாமே சரி டாலர் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மற்ற கரன்சி மற்ற சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவோட ரைஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிரான்சாக்ஷன் வந்து ஆயில் டிமாண்டை வந்து ரிடியூஸ் பண்ணுது. பெட்ரோ டாலர் மதிப்பு இது மேலும் வந்து கம்மி பண்ணுது. சைனா தான் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ப்ரைமரி ரோல் யார் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது சைனா தான். ஸோ க்ளீன் எனர்ஜி செக்டாரிலும் அவங்க தான் வந்து மேஜராக இது பண்ணுறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி அது மாதிரி வந்து நிறைய நியூஸில் பார்த்துருப்போம்ல. ஸோ வந்து டாலரோட டிமாண்ட் கம்மியாகிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரிக்ஸ் வந்து ஓனாக வந்து கரன்சி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு வந்து ரீசெண்டாக நடந்த மீட்டிங்கில் வந்து முடிவு பண்ணியிருப்பாங்க. பிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் நார்மலாக வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா, பிரேசில் அது மட்டும் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து ஈரான், UAE, ஆப்ரிக்காலும் ஒரு சில மெம்பர்ஸ் எகிப்து அது மாதிரி பண்ணிப்பாங்க. இதனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷனே வந்து ஒரு ரீஜன் ஒரு குளோபல் லெவலில் வந்து கவர் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ரீஜன் ஒரு குட்டி ரீஜனாக இருந்தது, இப்போ வந்து குளோபல் லெவலில் இது பண்ணதுனால கரன்சி யூஎஸ் டாலர் டிமாண்ட் இப்போயும் கம்மியாகும். தென் வந்து யூஎஸ் ஆக்ஷன் ரஷ்யா, வெனிசுலா வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் டாலரை வந்து சுப்ரீமசியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மெயின் ரீசனே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா சைனா தான் வந்து வெனிசுலாவும் சரி ரஷ்யாவும் சரி மேஜரான ட்ரேட் பார்ட்னர். ஆயில் ப்ரொக்யூர்மெண்ட்டில் லார்ஜ் அமௌண்ட் பண்ணுறது சைனாஸ் தான்.
ஸோ இப்போ வந்து ஓவராலாக என்ன பார்த்தோங்கன்னா, குளோபல் ட்ரேட் வந்து ஃபினான்ஷியல் ஆர்டர் வந்து ஓவராலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருதுன்றோம். பிரிக்ஸ் மட்டும் இல்லை, எஸ்சிஓ அது மாதிரி நிறைய ரீஜனல் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரீஜனல் ட்ரேடை வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு எய்ம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் WTO அதெல்லாம் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷனே ஆக மாட்டேங்குது. டெவலப்பிங் கண்ட்ரிஸோட மேஜரான அப்பீலை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ வந்து குளோபல் லெவலில் இல்லாமல் ரீஜனல் லெவல்லே வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அது மாதிரி வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி கன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டாபிக் ரிலேட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின் கன்வெர்ட்டிவ் ஆஃப் ரூபி இம்ப்ளைஸ் 2015 கேட்ட கொஸ்டின். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரீலி பர்மிட்டிங் த கன்வர்ஷன் ஆஃப் ரூபி டு அதர் கரன்சி அண்ட் வைஸ் வர்ஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.